கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நான் பிஸ்னஸ் வேறு பண்ணலாம்னு நினைக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸில் நான் அடிஷ்னலாக ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான சோர்சஸ் நிறைய இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் கண்டிப்பாக உண்டு. நான் இது வரைக்கும் எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், வேலையில் எனக்கான ரெகக்னைஸ் இல்லை. என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட்டு போனஸ்ஸு இதெல்லாமே கிடச்சிருச்சு, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் சாதகமான பதில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜாபில் மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் இந்த வாரத்தில் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வேலையாட்கள் வருவார்கள், அது கிடைப்பார்கள். இதுவும் உங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக வாடகைக்கு வீடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு வீடு அமைவதற்கான, வாடகை வீடு அமைவதற்கான சூழ்நிலைகளும் இந்த கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து கிடைக்கல, அது வராமல் இருந்துச்சு, டிலே ஆகிட்டு இருந்துச்சு, அதிலிருந்து எனக்கு எதுவுமே அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு வராத பணங்கள், குறிப்பாக எனக்கு பென்ஷன் பணம் வரல அல்லது பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு இன்சூரன்ஸ் பணங்கள் விடாமல் இருக்குது, டிவிடெண்ட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதிலிருந்து பண வரவு, பொருள் வரவு இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் பொறுத்தீங்கன்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் என்பது இருக்கும். நீங்கள் எதிர்பாராத பயணம், பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நல்லா வணங்கிட்டு வாங்க.